ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் 3 நாளில் முத்தான 3 செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது. உன்னை மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கிறது. அதை நீ அனுபவிப்பதை நான் முழுமையாக பார்க்கணும். என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். பொறுத்திருந்து பார், பொறுத்திருந்து பார். உனக்கானது நடக்கப் போகிறது. ஒன்றல்ல, 3 விஷயங்கள் நடக்கப் போகிறது. எதிரிகள் உன்னை விட்டு விலகப் போகிறார்கள். நல்லவர்கள் மட்டுமே இனி உன்னை சுற்றி வரப்போகிறார்கள். அந்த நல்ல உள்ளங்கள் உன்னை கரை சேர்க்கப் போகிறார்கள். அது உன்னை பாதுகாப்பான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லப் போகிறது. முருகன் இருக்கும்போது பிள்ளை, நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? உனக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து தருவதுதானே இந்த முருகனின் வேலை என்பதை புரிந்து கொள்கிறாய். இனி உனக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாகவே அமையும். இப்போதைய நிலை மாறி வெற்றி பெறுவாய். உன் வேண்டுதல்கள் பலிக்கப் போகிறது. எல்லா சூழலும் ஒட்டு மொத்தமாக உனக்கேற்றார் போலவே நடக்கப் போகிறது. ஆக 3 செய்திகள் உன்னை தேடி வந்து ஒரு திருப்பத்தை தரப்போகிறது. மகிழ்வான வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக வாழப்போகிறாய். உன் வாழ்க்கையில் சந்தோஷ நிகழ்வு 3 கூடிய விரைவில் நடக்கப் போகிறது. சந்தோஷம் ஒருமித்தமாக ஒருதாக இருந்தாலும் 3 நல்ல விஷயங்கள் ஒட்டு மொத்தமாக நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த நிகழ்வுதான். உன் இல்லமும் உன் உள்ளமும் மகிழ்ச்சியால் நிறையப் போகிறது. உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் என்று உன் வாழ்வில் களைகட்டப் போகிறது. உன் வீடே களைகட்டப் போகிறது. அந்த 3 நாட்கள் அந்த முத்தான செய்திகளை பெற்றவுடன் என் ஆலயத்திற்கு வந்து முருகா நன்றி முருகா என்று ஆனந்த கண்ணீரோடு என்னை அழைக்கப் போகிறாய். நடந்ததும் எனக்கு முருகா நன்றி முருகா என்று பதிவிடு. நிச்சயமாக இன்னும் 3 நாளில் நீண்ட காலங்களுக்கு பிறகு என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்க்கப் போகிறேன். ஒளிமயமாக பிரகாசமாக உன் வாழ்க்கை மாறி மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய். தங்கமி, இந்த முருகனை மகிழ்ச்சியில் மறந்து விடுவாயா? எப்போதும் நான் உன்னோடு தான் இருப்பேன். என்னிடமும் பகிர்ந்து கொள். உன் வீட்டு சந்தோஷ நிகழ்வில் நிச்சயமாக நான் சந்திக்க வருவேன் உன்னிடத்தில். அவசரமாக நிறைய வேலைகளை பார்த்தாய். நல்ல நல்ல வேலைகளைத்தான் பார்த்தாய். அதற்கான பலன் கிடைக்கப் போகிறது. நீ மனம் உடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்தது. நானும் பார்த்தேன். பரிதவித்தாய். ஆனால் அவற்றையெல்லாம் துச்சமாக நினைத்து இந்த முருகனின் மீது நம்பிக்கை வைத்து உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு நான் புலப்படும்படி செய்தேன். அதையும் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடித்து விட்டாய். ஆனாலும் என் பிள்ளையான நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து விட்டாய். பதட்டப்பட்டாய். அந்த நேரத்தில் பயப்பட்டாய். முருகன் உன்னோடு இருக்கிறேன் என்று நான் ஆறுதல் வார்த்தை சொல்லியதும் நம்பிக்கையோடு உன் வேலையை செய்தாய். இதோ அந்த வேலையை செய்ததற்கான பலன் இன்னும் 3 நாட்களில் முத்தான 3 செய்திகளோடு உன்னை தேடி வரப்போகிறது. இனி என்ன மகிழ்ச்சி தானே உனக்கு. உடல் குன்றி போய் இருந்தாய். ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாய். இனி ஆரோக்கியம் பெறுவாய். நல்ல பெயரோடு செல்வ வளங்கள் பெற்று வாழப்போகிறாய். எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறாய். உன்னால் முடிந்த உதவிகளுக்கும் மேலாக நின்று செய்கிறாய். என் பிள்ளையின் மனதை பார்த்தேன். நீயோ நான் முருகனின் பிள்ளை, எப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லிக் கொள்கிறாய். முருகன் சந்தோஷப்பட்டு என் பிள்ளையை நினைத்து நான் சந்தோஷப்பட்டேன்.
என் பிள்ளைக்கான காரியத்தை முடித்து கொடுப்பது தானே இந்த முருகனின் வேலை. இதோ உனக்கான நேரம் வந்துவிட்டது, உனக்கானதை செய்து தரப்போகிறேன். நம்பிக்கை கைவிடாமல் இருக்கிறாய், அதுவே என்னை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கிறது. நம்பிக்கை ஒன்று போதுமே. எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும், அது கொம்பாக இருந்தாலும் சரி, எந்த கொம்பனாலும் முடிக்க முடியாத காரியமாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையால் அனைத்தும் செய்துவிட உள்ளோம். நல்ல செய்திகள் தினம் தினம்தான் வர வேண்டும் என்று அல்ல. ஒரு நல்ல செய்தியை கேட்டாலே நீ மனம் பாரம் நீங்கி ஒவ்வொரு நாளும் அந்த நல்ல செய்தி நடப்பதாலேயே கேட்டதாலேயே நிறைய வேலைகளை நம்பிக்கையோடு செய்கிறாய். ஒரு நல்ல செய்தி, உனக்கான செய்தி கேட்டாலே இப்படி செய்கிறாயே. ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் 3 செய்திகள் கேட்கும்போது, முத்தாய்ப்பான 3 கிடைக்கும்போது என் பிள்ளை, என் மனம் எப்படி இருக்கும்? நானும் அதை அறிய ஆவலாக இருக்கிறேன். உனக்கு அமோகமான காலம் தொடங்கிவிட்டது. உன் பாரத்தை நான் சுமந்து கொண்டு உனக்கான வாழ்க்கையை காட்டப் போகிறேன். இருள் விலகி நல்ல விடியல் உண்டாகும். சுபிட்சமாக வாழ்வாய். உனக்கான வெற்றி பாதை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. உன் வாழ்க்கையை நிறைக்கவே உன் முருகன் இருக்கிறேன் என்பதை மட்டும் நம்பிக்கை. எந்த குறையும் வரக்கூடாது என் பிள்ளைக்கு. எனது அருளால் இன்றோடு உன் துன்பம் விலகி வேண்டுதல் நிறைவேறி உனது குடும்பம், தொழில் நீ நினைத்ததை விட சிறப்பாக இருக்கும். இன்று முதலே அது நடக்கும். இன்னும் 3 நாட்களுக்குள் அதற்கான நிகழ்வுகள் தான் நடக்கும் என்று சொல்கிறேன். என் ஆசீர்வாதம் எப்போதும் உண்டு. நீ எதிர்பார்த்தது காத்து கொண்டிருக்கும் அந்த முச்செய்திகள் மற்றற்ற மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு கிடைக்கப் போகிறது. இந்த முருகனின் வார்த்தைகளை நம்புகிறாய் தானே? நல்லபடியாக துவங்கப் போகிறது உன்னுடைய தொழிலின் ஆரம்ப காலம். ஜெயிக்கப் போகிறாய். இருளுக்கு அப்பால் ஒளிர்கின்ற ஜோதியை நீ பார்க்கப் போகிறாய். உன் மனதுக்குள் அவ்வளவு பிரகாசமிட்டு உன் வாழ்க்கையை, உன் சந்தோஷம் வெளிர வைக்கப் போகிறது. நீ வாரி வாரி கொடுத்தாலும் உன் பொருள் உன்னை விட்டு நீங்காது. நீ பெரிதாக தொழில் தொடங்கப் போகிறாய். பெரிதளவில் வேலை செய்யப் போகிறாய். வெற்றியை கிடைக்கச் செய்யப் போகிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.